பேசும்போது ரொம்ப பயமா இருக்கா? அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் சூப்பரா இங்கிலீஷ் பேசுவேன் அப்படின்னா கமெண்ட்ல நோன்னு டைப் பண்ணுங்க. ஆமாங்க, நான் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சா எனக்கு வேர்த்து கொட்டிடும் அப்படின்னா கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் சிங்கப்பூர் போறாரு. அப்போ இமிகிரேஷன் கவுண்டர்ல இருந்த ஆபீசர் பர்பஸ் ஆஃப் விசிட்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேக்குறாரு. அந்த ஆபீசர் அவருக்கு கிரீட்டிங்ஸ் தான் பண்றாருன்னு சொல்லிட்டு ஐம் ஃபைன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆபீசர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. திரும்பவும் அந்த கொஸ்டினை ரிப்பீட் பண்றாரு. சார், பர்பஸ் ஆஃப் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இன்னமும் புரிஞ்சுக்காம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எஸ் எஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ ஆபீசர் சிரிச்சுட்டே ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ணி அவர்கிட்ட கேக்குறாரு. why are you here, business or vacation அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்பதான் அவருக்கு புரிஞ்சிச்சு நம்ம தப்பா ஆன்சர் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. உடனே ஸ்லைட்டா டென்ஷன் ஆயிட்டு டூரிஸ்ட் டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த சிச்சுவேஷனை உங்களுக்கு எதுக்கு சொன்னேன்னா, கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியலனா ரியல் லைஃப்ல சும்மா கஷ்டம் இல்ல, ரொம்ப எம்பாரசிங்கான சிச்சுவேஷன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க இந்த மாதிரி எம்பாரசிங் சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணாம இருக்க இந்த வீடியோல ஒரு சில ரூல்ஸ் சொல்லிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நீங்க எம்பாரசிங் சிச்சுவேஷன்ல சிக்க மாட்டீங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியாத வரைக்கும் இங்கிலீஷ் கத்துக்கவே முடியாது. இப்போ நீங்க இங்கிலீஷ் கத்துக்க என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரூல் நம்பர் 1, focus on keywords, not full sentence. Mostly native speakers full sentence use பண்ண மாட்டாங்க. For example, can you please tell me the time? அதுக்கு பதிலா what time it is இப்படி யூஸ் பண்ணலாம். I'm going to the market to buy vegetables. Going to the market for veggies இப்படி சொல்லலாம். cut unnecessary words and speak naturally. Rule number 2, first person trick. இந்த ரூல் நம்பர் 2 யூஸ் பண்ணி நீங்க இங்கிலீஷ ஃபாஸ்டா லேர்ன் பண்ண முடியும். எப்படின்னா, நம்ம எப்ப இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் பிராக்டிஸ் பண்றதா இருந்தாலும் ஐ யூஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், he is a good teacher, he is a good teacher அப்படின்ட்டு மெமரைஸ் பண்றதுக்கு பதிலா first say I am a good teacher, then you are a good teacher, then he is a good teacher. இந்த மாதிரி நம்ம சென்டென்சஸ் பிராக்டிஸ் பண்ணணும். உங்களை வச்சே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி நியூ வேர்ட்ஸ் கத்துக்கோங்க. இந்த ரூல் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க இங்கிலீஷ ஃபாஸ்டா லேர்ன் பண்ணலாம். ரூல் நம்பர் 3, repetition power. Repetition makes learning permanent. நம்ம ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தோம்னா அது நமக்கு பெர்மனண்டா செட் ஆயிரும். அதுதான் ரூல் நம்பர் 3. எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு 100 வேர்ட்ஸ் லேர்ன் பண்றதுக்கு பதிலா ஒரு நாளைக்கு 10 யூஸ்ஃபுல் சென்டென்ஸ் டெய்லி. அப்போ உங்களுக்கு சென்டென்ஸ் லேர்ன் பண்றது ஈஸியா இருக்கும். ஒரு 10 சென்டென்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அத அந்த டே ஃபுல்லா ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு அந்த 10 சென்டென்ஸ் எப்பவுமே மறக்காது. இதுதான் ரூல் நம்பர் 3. இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரூல் நம்பர் 4, இங்கிலீஷ் தாட் டெம்ப்ளேட்ஸ். அது என்னன்னா, ஃபிக்ஸடா
ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து வச்சுக்கோங்க. அது வந்து உங்களோட ஸ்பீக்கிங்கை வந்து ஸ்பீடப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஒப்பீனியன் சொல்றீங்க அப்படின்னா அங்க நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்னா, ஐ திங்க் தட் மூவி வாஸ் கிரேட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணிட்டு ஐ லவ் ஃப்ரூட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள், மேங்கோ அண்ட் பனானா, இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட், டு அக்ரி, ஒரு விஷயத்தை இப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் ரைட் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணிட்டு ஃபர்தரா நீங்க சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா யூ ஆர் ரைட், தட் வாஸ் அ கிரேட் ஐடியா. இந்த மாதிரி ஐ திங்க் தட், ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் ரைட் டெம்ப்ளேட்ஸை மெமரைஸ் பண்ணி கான்வர்சேஷன் அப்போ உங்க சென்டென்சஸ்ல வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கும் ஃபாரினர்ஸ் மாதிரி இங்கிலீஷ் பேசணுமா, அப்ப உடனே எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களை ட்ரெயின் பண்றேன். ரூல் நம்பர் 5, பவர் ஆஃப் பாஸ். இந்த ரூல் என்னன்னா, நம்ம எப்பவுமே நிறுத்தி நிதானமா பேசினாதான் நம்மளுக்கு வந்து கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இந்த ரூல் சொல்லுது. நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம ஃபாஸ்டா பேசினாதான் நமக்கு வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வரும், கான்ஃபிடென்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க மோஸ்ட்லி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே நிறுத்தி நிதானமா தான் பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி பேசக்கூடாதுன்னா, so today I'm going to talk about something really important and that is how to learn English fast. இந்த மாதிரி ஓடக்கூடாது. அதுக்கு பதிலா நிறுத்தி நிதானமா பேசணும். எப்படின்னா, so today I'm going to talk about something really important and that is how to learn English fast. இந்த மாதிரி நம்ம அங்க பாஸ் வச்சு ரீட் பண்ணணும். Don't rush, take small pass to speak naturally. அதுதான் ரூல் நம்பர் 5. ரூல் நம்பர் 6, hand gestures. Hand gestures improve fluency. People mostly பேசும்போது ஹேண்ட் மூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுறவங்கள பாத்தீங்கன்னா அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனாலதான் நம்மளோட ஹேண்ட் கெஸ்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பேசும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், when you say that is a big problem அப்படின்னு சொல்லும்போது நீங்க அதை எப்படி சொல்லலாம்னா, that is a big problem, இப்படி வந்து ஹேண்ட் கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து சொல்லலாம். யூஸ் பாடி லாங்குவேஜ் டு மேக் த இங்கிலீஷ் நேச்சுரல். இப்போ நான் இங்க சொன்ன ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க சூப்பர் டூப்பரா இங்கிலீஷ் பேசலாம், அதுல டவுட்டே இல்ல. ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸ் வந்து கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. See you in the next video.